நாராயணியத்தில் 19வது தசகத்தை பார்த்துட்டு இருக்கோம். பிரஜேதஸ்சுகளோடு சரித்திரமாக்கும் இந்த தசகம் பிருதுபுத்திரனான விஜிதாஸ்வனோடு புத்திரன், பிருதுவ மாதிரியே தர்மசூரன் அப்படிங்கிற பேர் வாங்கியவர். அப்படி இருக்கிற பிராச்சீன பர்ஹிஸுக்கு சதத்ருதி அப்படிங்கிற மனைவியில பகவானோடு கருணையால சல்புத்தி இருக்கிற பிரஜேதஸ்சுகள் அப்படிங்கிற புத்திரர்கள் ஜனிச்சா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. பிரம்மாவோடு ஆജ്ഞைப்படி பிரஜேதஸ்சுகள் தபசு செய்யறதுக்காயிட்டு குருவாயூர் கோவிலுக்கு கிட்டக்க, அதே மாதிரி மம்மியூர் கோவிலுக்கு கிட்டக்க இருக்கிற ருத்ரதீர்த்த குளம் அங்க வந்து சேர்ந்தா. மம்மியூர் கோவிலுக்கிட்டையும் ஆக்கும் இருக்கு, அதே மாதிரி குருவாயூர் கோவிலோடு தொட்டு கிட்டக்கையும் ஆக்கும் இருக்கு ருத்ரதீர்த்த குளம். பரமசிவன் பிரஜேதஸ்சுகளுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டு ருத்ர மந்திரம் உபதேசிச்சு கொடுத்தார். கருடவாகன ரூபத்துல கௌமோதகி, நந்தகம், பாஞ்சஜன்யம், சுதர்சனம், ஷார்ங்கம், பத்மம் எல்லாம் 8 கைகளில தரிச்சுருக்கிற மகாவிஷ்ணுவின் பிரஜேதஸ்சுகளுக்கு தரிசிக்கிறதுக்கான பாக்கியம் உண்டாகிறது. முக்தி கிடைக்கிற விஷயம் அப்படிங்கிறது கிரகஸ்தாசிரமம் வழி கடந்து போற ஒருத்தருக்கு எப்படி சாத்தியம் அப்படிங்கிறதும் இங்க சொல்லப்படுறது. நாரதரும் பரமசிவனும் பல பல உபதேசங்கள் பிரஜேதஸ்சுகளுக்கு கொடுக்கிறார். பிருதுவோடு புத்திரன் விஜிதாஸ்வன், விஜிதாஸ்வனோடு புத்திரன் பிராச்சீன பர்ஹிஸ். பிராச்சீன பர்ஹிஸுக்கு ஆக்சுவலா இருக்கிற பேரு பார்த்தனா பர்ஹிஷத் அப்படிங்கிற பேரு. எப்பவும் யாகம் செய்துட்டே இருக்கிறதுனால பிராச்சீன பர்ஹிஸ் அப்படிங்கிற பேரு. பிருதுவோடு புத்திரன் விஜிதாஸ்வன், பிருது மகாராஜா அஸ்வமேத யாகம் நடத்துறதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத யாக அஸ்வத்தை தேவேந்திரன் திருடிண்டு போய் யாகத்துக்கு தடங்கல் பண்றதும், இந்த பிருதுவோடு புத்திரன் விஜிதாஸ்வன் அந்த யாக அஸ்வத்தை திரும்ப கொண்டு வரதும் நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம். அதனாலதான் விஜிதாஸ்வன் அப்படின்னு பேரு. தேவேந்திரனை தோக்கடிச்சு யாக குதிரைய மீட்டு கொண்டு வந்தவன் அப்படின்னு அர்த்தம். விஜிதாஸ்வனோடு புத்திரன் ஹவிர்தானன், ஹவிர்தானனோடு புத்திரன் பர்ஹிஷத் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி பார்த்தானா பிருதுவோடு புத்திரனோடு புத்திரனோடு புத்திரன் அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு இடத்துல யாகம் பூர்த்தி பண்ணினானா உடனடியா வேறொரு திக்கில யாகம் ஆரம்பிப்பவர். யாகம் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஆயிட்டு வேற வேற இடங்களில செஞ்சுட்டே இருப்பார். ஒரே யாகத்துக்கும் அதே மாதிரி அடுத்த யாகத்துக்கும் நிறைய கேப் ஒன்றும் இருக்காது. கண்டினியூஸ் ஆயிட்டான யாக கர்மம். ஓரோ யாகத்துக்கும் தர்ப புல்லு கிழக்க பார்த்து பரத்தி வைப்பர். தர்பையோடு ஷார்ப்பான நுனிபாகம் கிழக்கு பார்த்து விரிக்கிறதுனாலேயாக்கும் பிராச்சீன
பர்ஹி அப்படிங்கிற பேரு, பர்ஹிஸ் அப்படிங்கிற பேரு. கிழக்க பார்த்து விரிக்கிற தர்பை. எல்லா யாக ஸ்தலங்களிலேயும் யாகம் செஞ்சு செஞ்சு பூமி அப்படிங்கிறது யாக பூமி ஆயிட்டு மாறிட்டு, பூமி முழுவன் கிழக்கு பார்த்து தர்ப புல்ல பரத்தி விரிச்சவன் அப்படிங்கிறதுனால பிராஜீன பர்ஹி அப்படிங்கிற பேர் உண்டாச்சு. பிராஜீனம் அப்படின்னா கிழக்கு டைரக்ஷன் அப்படின்னு அர்த்தம். பர்ஹிஸ் அப்படின்னா தர்ப புல்லு. பர்ஹிஷத் அப்படிங்கிற பேரு பிராஜீன பர்ஹிஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆச்சு. பிராஜீன பர்ஹிஸுக்கு உண்டான புத்திரர்களாக்கும் பிரஜேதஸ்கள். புத்திரர்கள் எல்லாருக்கும் பிரஜேதஸ் அப்படிங்கிற ஒரே நாமம், எல்லாவரோடு சிந்தாகதியும் ஒரே மாதிரி, 10 புத்திரர்களுக்கும் ஒரே மாதிரியான மனோபாவம். எல்லா புத்திரர்களுக்கும் பகவல் பஜனத்திலேயாக்கும் தால்பரியம். இப்படி இருக்கிற பிரஜேதஸ்களை சம்பந்திச்சு பட்டதிரி பகவான் கிட்ட சொல்றார், பகவானே நாராயணா, உங்களோட கருணையில உண்டான பிரஜேதஸ்கள், பகவானோட கருணையாலேயாக்கும் பிரஜேதஸ் உல்பவிச்சா, பிராஜீன பர்ஹிஸுக்கு சதத்ருதி அப்படிங்கிற மனைவியில பிரஜேதஸ்கள் உண்டானா. பிருதோஹோ நப்தா, பிருதுவோடு பௌத்திரபுத்திரன். பிருது தர்ம கர்மடகா, ரொம்ப ரொம்ப தர்மிஷ்டனா இருந்தார். ரொம்ப ரொம்ப தர்ம கர்மங்கள் செய்யறதுல தால்பரியம் இருக்கிறவராயிட்டு இருந்தார். பிராஜீன பர்ஹிஹீது, அந்த பிராஜீன பர்ஹிஸ் ஆகட்டும், யுவதௌ சதத்ருதௌ, யுவதியும் தன்னோட பத்னியுமான சதத்ருதியில கருணாங்குராத் இவா, உங்களோட காருண்யத்தால பகவானே உல்பவிச்சவாளாக்கும் அப்படின்னு தோணற மாதிரி பிரஜேதசஹா நாமா, பிரஜேதசுகள் அப்படிங்கிற பேரில் இருக்கிற சுஜேதசஹா, நல்ல சுத்த ஹிருதயம் இருக்கிறவாளாயிட்டு சுதான், நல்ல புத்திரர்களை அஜீஜனது ஜனிப்பிச்சார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். பிரஜா சிருஷ்டியில தால்பரியம் இருக்கிற அப்பாவான பிராஜீன பர்ஹிஸ் சொன்னதால அந்த பிரஜேதசுகள் 10 பேரும் பகவான தபசு பண்ணறதுக்கு ஆசைப்பட்டு பশ্চিம சமுத்திரத்தை பிராபிச்சு அதனோடு தீர பிரதேசங்களில அழகான ஒரு தடாகத்தை பார்த்தா. சிசிர்ச்சா நிரதஸ்யா பிதுஹு சாசனாது, சிருஷ்டி வர்த்திப்பிக்கிறதுக்கு ஆசைப்படுற பிதாவான பிராஜீன பர்ஹிஸோடு ஆக்ஞை பிரகாரம் பவத் தபஸ்ய அபிரதா, பகவான தபசு செய்யறதுல மனசுறப்பிச்ச தே தசா அவி, அந்த பிரஜேதசுகள் 10 பேரும் பশ্চিமம் பயோநிதிம் ஏத்யா, மேற்கு பக்கத்துல இருக்கிற அரபிக்கடலோடு தீரத்துல வந்து சேர்ந்தா. தது தடே, அந்த சமுத்திரத்தோடு தீரத்துல மனோகரம் சரோவரம் சந்ததிருஷுகு, ரொம்ப அழகான பொய்கைய பார்த்தா. மனோகரம்னா அழகு, சரோவரம் அப்படின்னா பொய்கை. 3வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகான தாமரை பொய்கை. பிரஜேதசுகள் 10 பேரும் அந்த அழகான பொய்கைய பশ্চিம தீரத்துல பார்த்தா அப்படின்னு சொல்லிண்டாக்கும் 2வது ஸ்லோகம் முடிக்கப்பட்டது. அந்த டைம்ல பகவான் மகாவிஷ்ணுவோடு பக்தர்களை பார்க்கறதுக்கான ஆக்ரகத்தால பகவான் மகாவிஷ்ணுவோடு இந்த தீர்த்தத்துல வந்து சேர்ந்த பகவான் மகாவிஷ்ணுவோடு பரம பக்தனான பரமசிவன் பிரஜேதசுகளுக்கு முன்னால பிரத்யட்சனாயிட்டு பகவானோடு ஸ்தோத்திரங்களை மந்திரங்களை பிரஜேதசுகளுக்கு
உபதேசிச்சார் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். பிரஜேதசுகள் 10 பேரும் தபசு பண்றதுக்காயிட்டு அமைதியான ஒரு இடத்தை தேடிண்டு வந்து கண்டுபிடிச்சா. அந்த இடம் அப்படிங்கிறது, அந்த பொய்கை அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவோடு தீர்த்த குளமாயிருந்தது. பிரஜேதசுகள் அங்க வந்தோட பரமசிவன் பிரஜேதசுகளுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டு மகாவிஷ்ணுவோடு மகிமையை வர்ணிக்கிறார். பரமசிவன் மகாவிஷ்ணுவோடு உத்தம பக்தனாக்கும், பக்ததமஹா அப்படின்னாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. விஷ்ணு பக்தர்களை பார்க்கறதுக்கு விஷ்ணு பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமாக்கும். அதனாலேயே பக்தர்களான பிரஜேதசுகளை பார்க்கறதுக்கு பரமசிவன் வந்து சேர்றார். பிரஜேதசுகளுக்கு பகவானை பஜிக்கிறதுக்கான மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார். ததா அப்போது பவத் சேவக தர்ஷன ஆதிருதா, விஷ்ணு பக்தர்களை தரிசிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பக்ததமஹா பவஹா, பரம பக்தனாயிருக்கிற பவஹா ஸ்ரீ பரமேஸ்வரன், இதம் பவத் தீர்த்தம் சமாகதஹா, அந்த அழகான பொய்கையோடு பகவானோடு பகவான் மகாவிஷ்ணுவோடு தீர்த்த குளத்தோடு தீரத்துக்கு வந்து சேர்ந்தார். பிரஜேதசாம் பிரஜேதசுகளோடு புரஹா முன்னால பிரகாசம் ஆசாத்யா பிரத்யட்சப்பட்டுட்டு தவம் உபாதிஷத். குருவாயூரப்பன் கிட்ட இப்ப பட்டதிரி சொல்றார், பகவானே ஸ்ரீ பரமேஸ்வரன் பிரஜேதசுகளுக்கு பகவானோடு மகாவிஷ்ணுவோடு ஸ்தோத்திரங்களை உபதேசிச்சு கொடுத்தாரே. பிரஜேதசுகள் ஜல மத்தியத்திலேருந்து பரமசிவன் உபதேசிச்சு கொடுத்த அந்த ஸ்தவத்தை ஜெபிச்சுண்டு 10,000 வல்சர காலம் பகவானை சேவிச்சா. பகவானை சேவிக்கிற அந்த சுகத்தை, அதானது அந்த பிரம்மானந்தத்தை ஆஸ்வதிக்கிறதுக்கான ஆக்ரகத்தாலியாக்கும். அவளுக்கு தபசித்தி அப்படிங்கிற லட்சியம் இல்லாம பகவானை ஸ்துதிக்கணும் அப்படிங்கிற ஆனந்தம் மட்டும் போரும் அப்படின்னு நினைச்சதுனால அவளுக்கு தபசு பிடி நீண்டு போச்சு. துருவன மாதிரி ரொம்ப அதிசீக்கிரமாக பகவான் அவளுக்கு முன்னால பிரத்யட்சப்படணும் அப்படின்னு அவ நினைக்கலை அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். துருவனுக்கு 6 மாசம் மட்டும்தான் தவம் இருக்க வேண்டி வந்தது. கடினமான தபசு. ரொம்ப ரொம்ப சின்ன பாலகனான துருவன் அதி கடினமான தபசு ஒத்த காலில நின்று பண்ணி பகவான் கருட வாகனத்துல பிரத்யட்சமானார். அதுக்கு 6 மாசம்தான் அவருக்கு தபசு செய்ய வேண்டி வந்தது. காரணம் துருவனுக்கு அப்பாவோடு மடியில உட்காந்துக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகம் மட்டும்தான் இருந்தது. அந்த ஆக்ரகத்தை மனசுல வச்சுண்டு தபசு பண்ணினதுனால அதிசீக்கிரமாக அந்த குழந்தைக்கு அந்த காரியத்தை சாதிச்சு கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு பகவான் பிரத்யட்சப்பட்டார். பிரஜேதசுகள் 10,000 வருஷங்கள் ஜலத்துக்கு அடியில எந்த விதமான ஆக்ரகமும் இல்லாதக்கு தபஸ் இருந்தா தபசித்தி அவளுக்கு அவசியமில்லை. பகவானை பஜிக்கிறதாக்கும் அவளுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய விஷயம் தபசு. அதனால நீண்டு போச்சு. 10,000 வருஷ கணக்குக்காக்கும் அவ தபஸ் இருந்தா பகவத் பஜன சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு அவளோட சிந்தனை காரணம் பகவான் பிரத்யட்சப்படுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணினார். இப்ப துருவனுக்கும் பிரஜேதசுகளுக்கும் தபஸ் இருந்து பகவான் பிரத்யட்சப்பட்டார். அப்ப துருவனுக்கு அதிசீக்கிரமாக பிரத்யட்சப்பட்டாரே, பிரஜேதசுகளுக்கு லேட்டா பிரத்யட்சப்பட்டாரே, அதுக்கான காரணத்தையாக்கும் நீங்க சொல்லுறது. அமி 10 பிரஜேதசுகளும் தம் அந்த ஸ்தவம் ஸ்தோத்திரத்தை ஜபந்தகா ஜபிச்சுண்டு பரமசிவன் உபதேசிச்சு கொடுத்த ஸ்ரீருத்ரத்தை ஜபிச்சுண்டு ஜலாந்தரே ஜலத்துக்கடியில ருத்ரதீர்த்த குளத்துக்கு அடியில ஆயுதம் 10,000 சமாகா சம்வத்சரங்கள் பவந்தம். பகவானே நாராயணா உங்களை அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட பேசுறார்.
ஆசேவிஷதா தபசு செஞ்சார், சேவை பண்ணினார். அமீஷு அந்த பிரஜேதஸ்களுக்கு பவத் பகவானே சுக ஆஸ்வாதரசாது பகவானை பஜிக்கிறதுல இருக்கிற சுகம் ஆஸ்வதிக்கிறதுலயாக்கும் அவளுக்கு தாற்பயம். அதனாலேயாக்கும் பகவான் அவளுக்கு முன்னால அதிசீக்கிரமா பிரத்யட்சப்படாதது. காலஹா பபூவா இந்த அளவுக்கு ரொம்ப டிலேவா பகவான் பிரஜேதஸ்களுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டதுக்கான காரணம் அதாக்கும். துருவனுக்கு அதிசீக்கிரமா பிரத்யட்சமான மாதிரி ந சீக்கிரதா அதிசீக்கிரமாக பிரஜேதஸ்களுக்கு முன்னால பகவான் பிரத்யட்சப்படாததுக்கு காரணம் இதாக்கும் அப்படின்னு இங்க பட்டதிரி பகவான் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 5வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோமே. பிரஜேதஸ்களோடு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான தபஸினால நிறைய நிறைய யாகங்கள் எல்லாம் முடக்கி மகா பாபியாய் தீர்ந்திருந்த வேணனுக்கு கூடியும் நரகத்திலேந்து ஒரு விடுதலை கிடைச்சது. அதே மாதிரி அவளோடு அப்பாவான வேணனோடு அப்பாவான பிராஜீன பர்ஹிஸோடு வீட்டுல வந்து சேர்ந்த நாரத முனியிலேருந்து ஆத்ம ஞானம் கிடைச்சு பகவானில சாயுஜ்யம் முக்தி அப்படிங்கிறத பிராபிச்சார் அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். ஏஷாம் அதிமாத்திரவர்த்திபிகி இந்த பிரஜேதஸ்களோடு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான பவர்ஃபுல்லான தபஸால 10 பேரும் தபசு பண்ணினா. அந்த பவர்ஃபுல்னால யஜ்ஞ ஹிம்சா நிரதஹா அபி யஜ்ஞங்களில மிருகங்களை குருதி கொடுத்து ஹிம்சிக்கிற யஜ்ஞங்களை பண்ணின சக தேஷாம் பிதா பிரஜேதஸ்களோடு அப்பாவான பிராஜீன பர்ஹிஸ் அபி அந்த பிராஜீன பர்ஹிஸ் கூடியும் பாவிதஹா புனிதமாக்கப்பட்டார். மக்களோடு சல்பிரவருத்தி பிதாவுக்கு நன்மையை உண்டாக்கித்து. பிராஜீன பர்ஹிஸ் ரொம்ப ரொம்ப பக்திமானாக்கும் நிறைய நிறைய யாகங்கள் எல்லாம் செஞ்சார். கிழக்க பார்த்து தர்ப புல்லுகளை விரிச்சுண்டு பூமி முழுவன் யாக பூமியாக்கி மாற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனா பிராஜீன பர்ஹிஸ் அவரை தெரியாமையே தவறு செஞ்சுட்டு இருந்தார். எல்லா யாகங்களையும் மிருகங்களை ஹோமிச்சார். அது பாபமாக்கும் அப்படின்னு அவருக்கே தெரியாது. அப்படி செய்யறது தவறாக்கும் அப்படின்னு தெரியாமையாக்கும் அவர் அந்த பாபத்தை செஞ்சுட்டு இருந்தார். மிருகங்களை யாகாக்னியில ஹோமிச்சாக்கும் அவரு யாகங்களை பண்ணிட்டு இருந்தார். அந்த பாபங்கூடியும் புத்திரர்களான பிரஜேதஸ்களோடு தபசக்தியால இல்லாம பண்ணப்பட்டது அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. கிரகயாத நாரத பிரதர்ஷிதாத்மா அந்த டைம்ல கிரகயாதம் பிராஜீன பர்ஹிஸோடு கிரகத்துக்கு வந்து சேர்ந்த நாரத மகர்ஷி பிரதர்ஷிதாத்மா நாரத மகர்ஷி அவருக்கு ஆத்மதத்துவம் உபதேசிச்சு கொடுத்ததோடு பலமாயிட்டு பவத் ஆத்மதாம் யயௌ பிரஜேதஸ்களுக்கு பகவானோடு சொரூப முக்தி கிடைச்சது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஆறாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பகவானே நாராயணா நீங்கள் காருண்யம் ஜாஸ்தி ஆனதுனால கருட வாகனத்துல ஏறிண்டு ரொம்ப ரொம்ப ஜொலிக்கிற சுதர்சன சக்கரம் தொடங்கின சிரேஷ்டமான ஆயுதங்களால பிரகாசிக்கிற 8 திருக்கைகளோடு கூடிட்டு அழகான சுந்தர மூர்த்தியாயி பிரஜேதஸ்களோடு முன்னால பிரத்யட்சப்பட்டேளே. கிருபாபலேன ஏவா கருணையோடு சக்தியால காருண்யத்தால மட்டுமே
பிரஜேதசாம் புரஹா, பிரஜேதஸுகளோடு முன்னாலே பதகேந்திர வாகனஹா, கருட வாகனத்தில் ஏறி உட்காந்துட்டு கருடாரூடனாயிட்டு விராஜி சக்கராதி வராயுதாம் சுபிகி, சக்கரம் தொடங்கின ஆயுதங்களோடு அந்த தேஜஸ் பிரகாசிச்சுருக்கிற பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு, சுதர்சனம் அப்படிங்கிற சக்கரம், கௌமோதகி அப்படிங்கிற கதை, நந்தகம் அப்படிங்கிற வாள் அப்படின்னு 8 கைகளில் 8 விதமான பகவல் ரட்சாகவசங்கள் பிரகாசிச்சுருக்கு. அஷ்டாபிகி புஜாபிகி, 8 கைகளால உதஞ்சிதாத்யுதிகி, மின்னித்தளங்கர சோபையோடு கூடின பகவான் பிரஜேதஸுகளுக்கு முன்னால பிரகாசம் ஆகாக பிரத்யட்சப்பட்டேளே. பிரஜேதஸுகள் பகவானை பிரத்யட்சப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தபஸ் இருக்கலை, பகவானை பஜிக்கிறதுலையாக்கும் அவளுக்கு ரசம் இருந்தது. பகவானை பஜிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னாக்கும் அவளோட ஆசை. அப்படி இருக்கிற அவளோடு கடின தபசால காருண்யம் வந்துட்டு பகவான் பிரஜேதஸுகள் அவசியப்படாதக்கே அவளோடு முன்னால பிரத்யட்சப்பட்டார். அதையாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்றது. 7வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். பிரஜேதஸுகள் ஒன்றும் கேட்கலேனா கூடியும் பகவான் பிரஜேதஸுகள்கிட்ட ரொம்ப காருண்யத்தோடு கூடிட்டு வரங்களை கொடுத்தார். എന്നിട്ട് അനുഗ്രഹം பண்ணினார். உங்களை ஆறு மனசுல நினைச்சாலும் அப்படி நினைக்கிற ശരീരിகளுக்கு நன்மை உண்டாகட்டும். ஆரெல்லாம் ஆக்குமோ உங்களை நினைக்கிறா அவளுக்கெல்லாம் நன்மை உண்டாகட்டும். ருத்ரன் உபதேசிச்சு தந்த ருத்ரஸ்துதி ஸ்ரீருத்ரம் அதை ஜெபிச்சு அத்தனை பேருக்கும் நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு வரம் கொடுக்கிறார். தாவது பிரஜேதசாம், அப்போது அந்த பிரஜேதசுகளுக்கு அயாஜதாமபி, அவ ஒன்றும் கேட்கலைனா கூடியும் எந்த வரம் வேணும் அப்படின்னு அவளுக்கு எந்த ஒரு தோணலும் இல்லை. அது வேணும் இது வேணும் சொல்லிட்டல்ல அவ தபஸ் இருந்தா. பகவானை பஜிக்கிறதுல ஒரு ரசமாயிட்டாக்கும் அவ தபஸ் இருந்தா. அதனால அவளுக்கு எந்த வாண்டடும் இல்லை. அதனாலேயே அது வேணும் இது வேணும் அப்படின்னு பகவானை டைரக்டா பார்த்துட்டு கூடியும் அவ ரிக்வெஸ்ட் பண்ணலை. இருந்தா கூடியும் துவம் ஏவா, பகவானே தன்னால காருண்யபராது ரொம்பி வழியற காருண்யத்தோடு கூடிட்டு வராது அதாகா வரங்களை கொடுத்தார். பவத் விஜிந்தாபி, விஜிந்தா அபி, உங்களை ஸ்மரிச்சாலே உடனே தேகினாம் மனுஷாளுக்கு சிவாய பவது மங்களம் உண்டாகும் அப்படின்னு முதல் வரம் கொடுத்தார். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வரம் கூட கொடுக்கிறார். பரமசிவன் பிரஜேதசுகளுக்கு சொல்லி கொடுத்த ருத்ரகீதம் இருக்கே, அதை சம்பந்திச்சு பகவான் விஷ்ணு பிரஜேதசுகளுக்கிட்ட சொல்றார். அசௌ ருத்ரனுதிகீஜா, இந்த ருத்ரகீதமும் காமதா பவது, எல்லா அபீஷ்டங்களும் எல்லாருக்கும் தரட்டும். இந்த ருத்ரகீதம் ஆரெல்லாம் ஜபிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் சர்வாபிஷ்டங்கள் கொடுக்கும். இந்த ருத்ரகீதத்தை ஸ்துதி பண்றவாளுக்கு ஆக்ரகங்கள் சஃலமாகும் அப்படின்னு 2வது வரவும் கொடுக்கிறார் பகவான். 8வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம்.
பிரமலோஜா அப்படிங்கிற அப்சர ஸ்திரீ உபேட்சிச்சிட்டு விருட்சங்கள் புத்திரியாയി സ്വീകരിച്ച കന്യകയെ പ്രജേതസ്സുകൾ 10 പേരും കൂടിയിട്ട് திருமணம் பண்ணிட்டு 10 லட்சம் வல்சரகாலம் அந்த மனைவியோடு கூடிட்டு சந்தோஷியுங்கோ அப்படின்னு பகவான் அனுகிரகிக்கிறார். உங்களுக்கு அந்த மரங்களோடு புத்திரியில தட்சன் அப்படின்னு ஒரு புத்திரன் உண்டாகும். அதுக்கப்புறமா நீங்கள் மோட்சகதி பிராபிப்பீள் அப்படின்னு பகவான் அவாகிட்ட சொல்றார். மகி அப்படின்னா பூமி, பூமியிலேருந்து முளைக்கிறதுனாலேயாக்கும் மகீருஹாம் அப்படின்னு மரங்களை சொன்னது. அப்படி பூமியிலேருந்து முளைக்கிற மரங்கள், அந்த மரங்களோடு மகள் அப்படின்னு இங்க மகீருஹாம் தனையாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்டூக மகர்ஷி தபசு செய்யறத தேவேந்திரன் அந்த மகர்ஷியோடு தபச தடங்கல் படுத்துறதுக்காக பிரமலோஜா அப்படிங்கிற ஒரு அப்சர ஸ்திரிய அனுப்பின. மகர்ஷி தபசிலேந்தும் மனசை திருப்பி அப்சர ஸ்திரீல மனசை லயிப்பிச்சார். தபசை நிறுத்தி வச்சு அப்சர ஸ்திரீயோடு கூடிட்டு சுகிச்சு வாழ்ந்தார் அப்படின்னு அர்த்தம். கண்டூக மகர்ஷிக்கும் அப்சரையான அந்த பிரமலோஜைக்கும் கூடிட்டு ஒரு புத்திரி ஜனிச்சா. அப்சர ஸ்திரீகள் பூமியில வந்து அவளுக்கு குழந்தைகள் உண்டானா அந்த குழந்தைகளை வளர்த்தி பெருசாக்கிறதுக்கு அவ பூமியில நிற்க மாட்டா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சகுந்தலை. இங்க பிரமலோஜை அப்படிங்கிற அப்சர ஸ்திரீ கண்டூக மகர்ஷிக்கும் பிரமலோஜைக்கும் பிறந்த அந்த பொன் குழந்தைய மரங்கள் கிட்ட வளர்த்துறதுக்கு கொடுத்துட்டு தேவலோகத்துக்கு யாத்திரையானா. மரங்கள் வளர்த்தின அந்த பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தைய ஆக்கும் பகவான் பிரஜேதஸ்ஸுகிட்ட திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்றது. அந்த பெண் குழந்தை வனத்தில பசிச்சு அழுதோன மரங்களோடு தேவதையான சந்திரன் அமிர்து கொடுத்தார். ஆல்ரெடி தேவஸ்திரீல ஜனிச்சவளாக்கும் அந்த குழந்தை. அதே மாதிரி சந்திரன் கொடுத்த அமிர்த சாப்பிட்டவள், அழகி, நல்ல சுபாவம் இருக்கிறவள், இப்படியெல்லாம் இருக்கிற விசேஷணங்கள் இருக்கிற அந்த பொன் குழந்தைய வாக்கும் பகவான் பிரஜேதஸ்ஸுகளுக்கு மனைவியாயிட்டு செலக்ட் பண்ணினார். மகீருஹாம் தனையாம் காந்தாம் அவாப்பியா, மரங்களோடு மகளை பத்னியாயிட்டு சீகரிங்கோம் அப்படின்னு சொல்றார் பகவான். എന്നിട്ട് ஆனந்தமாயிட்டு வாழுங்கோம் அப்படின்னு பகவான் பிரஜேதஸ்ஸுகிட்ட சொல்றார். அதுக்கப்புறமா வம்சவர்தனைக்காயிட்டு தட்சன் அப்படிங்கிற மகன் ஜனிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் தபசு பண்ணி என்ன பிராபிப்பீள், உங்களுக்கு மோட்சகதி கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். தயா மரங்களோடு புத்திரியோடு கூடிட்டு தசலட்ச வல்சரீம் 10 லட்சம் வருஷங்கள் சுகிச்சு வாழுங்கோம். தட்சஹா சுதஹா அஸ்து, தட்சன் அப்படிங்கிற புத்திரன் உங்களுக்கு உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லுறார். தட்சணாதுனு, அப்படி தட்சன் அப்படிங்கிற புத்திரன் உண்டான உடனே மாம் என்ன பிரயாசியதாஜா என்ன நீங்கள் பிராபிங்கோ. இது முதா ஏவா, இப்படி எல்லாமே சந்தோஷத்தோடு கூடிட்டு தான் நெகதஹா பிரஜேதஸ்ஸுகள் கிட்ட பகவான் சொன்னார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஒன்பதாவது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பூமி முழுவன் மரங்கள் ரொம்பி நிற்கிறத பார்த்துட்டு அந்த மரங்களை ஒரு டிஸ்டர்பாக நினைச்சுண்டு கோபத்தோடு கூடிட்டு பார்வையாலேயே தகிப்பிச்சுட்டு இருந்த அந்த பிரஜேதஸ்ஸுகளை பிரம்மா அவளுக்கு புத்திமதி சொல்லி மரங்களை காப்பாத்தினார். பிரம்மாவோடு உபதேசப்படி மரங்கள் அவ வளர்த்தின
அந்த புத்திரிய, மரங்களோட புத்திரிய பிரஜேதசுகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தா. அப்படி பகவான் அனுகிரகம் பண்ணின மாதிரி 10 லட்சம் சம்பல்சர காலம் மனைவியோடு கூடிட்டு சுகமா வாழ்ந்தா அப்படின்னு இந்த ஸ்லோகம். ததஹா ச தே, பகவானோடு அனுகிரகம் கிடைச்சதுக்கு அப்புறம் பிரஜேதசுகள் பூதல ரோதினஹா, பூமி முழுவன் ரொம்பி நிற்கிற தருண் மரங்களை கிருதா தஹந்தஹா, கோவத்தோடு கூடி பார்வையாலேயே எரிச்சுன்னு இருக்கிற சமயத்துல துருகினேன வாரிதாக, பிரம்மா அந்த பிரவೃತ್ತಿய தடங்கல் பண்ணி நிப்பாட்டினார். ரஜோகுணம் தமோகுணங்களிலேருந்தெல்லாம் அவளுக்கு சத்குணத்துக்கு வரதுக்கு உபதேசம் கொடுத்தார். துருமைஹி தத்தாம், மரங்கள் பிரஜேதசுகளுக்கு கொடுத்த தாம், அந்த மரங்களோடு தனையாம் வளர்த்து மகளை அவாப்பியாம் கிடைச்சிட்டு துவத் உக்தகாலம், பகவான் 10 லட்சம் வருஷங்கள் சுகிச்சு வாழு அப்படின்னு அனுகிரகம் கொடுத்திருக்காரே அந்த அளவுக்கு காலகட்டம் சுகினஹா அபிரேமிரேச்சா, சுகமாயே அவ வாழவும் செஞ்சா. பிரஜேதசுகள் மனைவியோடு கூடிட்டு சுகமாயிட்டு வாழவும் செஞ்சாளே. 10வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். 19வது தசகத்துல நம்ம ஸ்டார்டிங்ல நாராயணியத்தோடு ஆரம்பத்துல பார்த்தோம். நாராயணியத்துல மொத்தம் 100 தசகங்களாக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு சில புக்கில் சொல்லப்படலை அப்படின்னா கூடியும் ஒரு சில புக்கில் சொல்லப்பட்டதுனால ஒரு விஷயத்தை நம்ம இங்க பார்த்தோம். நாராயணியத்துல 100 தசகங்கள் இருக்கு. 12 ஸ்கந்தங்களையாக்கும் 100 தசகங்கள் ஆகிட்டு பட்டதிரி பிரிச்சு எழுதினார் அப்படிங்கிறத பார்த்தோம். 1லேருந்து 3 ஸ்கந்தம் வரைக்கும், 3 சாப்டர் வரைக்கும், தசகம் வரைக்கும் முதல் ஸ்கந்தம், 4லேருந்து 7 ஸ்கந்தம் வரைக்கும் 2வது ஸ்கந்தம், 4லேருந்து 7 தசகம் வரைக்கும் 2வது ஸ்கந்தம், 8லேருந்து 15 தசகம் வரைக்கும் 3வது ஸ்கந்தம், 16லேருந்து 19 வரைக்கும் 4வது ஸ்கந்தம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ 19வது தசகம், அதுல 10வது ஸ்லோகத்துல இருக்கும். இதோடு கூடிட்டு 4வது ஸ்கந்தம் முடிஞ்சிறது. அடுத்தது 20வது ஸ்லோகம், 21வது ஸ்லோகம், அது ரெண்டும் சேர்ந்து 5வது ஸ்கந்தத்திலேயும் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க சொல்லிக்கிறேன். பிரஜேதசா பிரஜேதசுகளுக்கு தட்சன் அப்படிங்கிற புத்திரனை கிடைச்சிட்டு நிறைய யாகம் எல்லாம் செஞ்சு கடைசியில நாரத மகர்ஷியிலேருந்து பிரம்மஜானம் கிடைச்சு பரமானந்த ஸ்வரூபமான அந்த பரமபதத்தை மோட்சபதத்தை பிராபிச்சா. அப்படி இருக்கிற குருவாயூரப்பா பகவான் என்ன காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி இங்க பிரார்த்திக்கிறார். எல்லா தசகம் முடியறத்தையும் பட்டதிரி அவருக்காக பிரார்த்தனை நடத்துவர். அதே மாதிரி இங்கேயும் பிரார்த்திக்கிறார். பிரஜேதசா பிரஜேதசுகளுக்கு தட்சம் சுதம் அவாப்பியா, தட்சன் அப்படிங்கிற புத்திரனை கிடைச்சிட்டு கிருத அத்வராகா, அத்வரம் அப்படின்னா யாகம், பிரம்மசூத்திரம் அப்படின்னு பேர் இருக்கிற யாகம் எல்லாம் செஞ்சுட்டு ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு தட்சனை பார்த்தோம். தாட்சாயணி அப்படிங்கிற மகள் அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். முதல்ல நம்ம பார்த்த தட்சன்
பிரம்மாவோடு பெருவிரல்லேருந்து உண்டான பிரம்மபுத்திரனாக்கும். 16 பெண் குழந்தைகள் இருக்கிற அந்த தட்சனுக்கு அந்த 13 பெண் குழந்தைகளை தட்சன் தர்மதேவனுக்காக்கும் திருமணம் பண்ணி கொடுத்தார். மிச்சம் இருக்கிற 3 பெண் குழந்தைகளில சுவாகா அப்படிங்கிற பொண்ணை அக்னி தேவனுக்கும், ஸ்வதா அப்படிங்கிற பொண்ணை பிதிரு தேவதைகளுக்கும், சதி அப்படிங்கிற பெண் குழந்தைய பரமசிவனுக்கும் திருமணம் பண்ணி கொடுத்தார். பரமசிவனுமாயிட்டு யுத்தம் பண்ணி தலை வேர்பட்டு தேவர்களோடு பிரார்த்தனையால மறுபடியும் ஆடோடு தலை கடச்ச தட்சன். நம்ம பார்த்தோம் அந்த தட்சனை. அதுக்கப்புறமா தட்சயாகம் கம்ப்ளீட் பண்ணினார் அந்த தட்சன். அதுக்கப்புறம் அவரோடு அந்த சரீரத்தை உபேட்சிச்சார். அதுக்கப்புறமா மறுபடியும் 6வது மன்வந்தரத்துல பிரஜேதசுகளோடும் மரங்களோடு புத்திரியான மாரீஷையோடும் புத்திரன் ஆயிட்டு ஜனிச்சார். தட்சன் அப்படிங்கிற புத்திரன் ஜனிச்சோன பிரஜேதசுகள் பிரம்மசூத்திரம் அப்படிங்கிற யாகத்தை பண்ணினான். பிரஜேதசோ நாரத லப்தயா தியா. பிரஜேதசுகள் நாரதனிலிருந்து கிடைச்ச புத்தியால உபதேசத்தால, அதானது மோட்சபதத்துல போய் சேரணும் அப்படின்னு மோட்ச மார்க்கத்தை நாரதர் உபதேசிச்சார். அதை ஸ்வீகரிச்சுண்டு தட்சன் அப்படிங்கிற புத்திரன் பெருசானோன ராஜ்யபாரம் புத்திரனை சுமதலைப்படுத்திட்டு மனைவியான மாரீஷியையும் புத்திரனை எழுப்பிச்சிட்டு ராஜ்யத்தையும் மனைவியையும் புத்திரன்கிட்ட ஒப்படைச்சிட்டு பிரஜேதசுகள் வானப்பிரஸ்தாசிரமம் ஸ்வீகரிச்சார். அதுக்கப்புறமா ஆனந்த பதம் அவாபுகூஜா, மோட்சபதத்தை பிராபிக்கவும் செஞ்சாளே. ஹே ஈஷா, பகவானே ஈஸ்வரா, வாதாலயநாதா, குருபவனபுரேஷா, ததாவிதஹாத்வம், அப்படியெல்லாம் இருக்கிற நீங்கள் மாம்பாகி, என்ன காப்பாத்தனமே. எனக்கு முடியலையே, உடம்பெல்லாம் வலிக்கிறதே, வாத நோய் என்ன ரொம்ப சிரமப்படுத்துறதே, என்னை விட்டு இந்த நோய் போக மாட்டேங்கிறதே கிருஷ்ணா, என்ன காப்பாத்தனமே. மனசளவிலையும் உடம்பளவிலையும் இருக்கிற நோய்களை துரத்தி அடிக்கணுமே கிருஷ்ணா, காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறார். இதோடு கூடிட்டு 19வது தசகம் முடியறது. நாராயணியத்துல 4வது ஸ்கந்தம் முடியறது.